புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபமுமா. பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசு ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென். எரேமியா 12ஆம் அதிகாரம், அதுல 6ஆம் வசனத்தோட வாசிப்போம். எரேமியா 12:6. உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோடே இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன பண்ணனா, நம்ப வேண்டாம். இனிய வார்த்தைகளை சொல்றேன். ஏன்னா உன் சகோதரர், இன்னைக்கு சகோதரன் தான் இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனையை உண்டு பண்றது. உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம். வார்த்தையை நம்ம மிகவும் ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் இன்னொருட நம்ம உனக்கு துரோகம் பண்றோம். நீ துரோகம் பண்ணிட்டாங்க. எங்க அண்ணன் துரோகம் பண்ணிட்டான், எங்க அம்மா எனக்கு துரோகம் பண்ணிச்சு, எங்க அப்பா எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. நல்ல தாய் தப்பனா இருக்கிறாங்க, ஆனா அந்த தாய் பண்ண அனுப்புனாரு. உன் தாய் தப்பன என்ன பண்ணாது, நம்பாத. இனி பண்ணுவோம் ஒன்னிடத்துல இருந்து எப்படியாவது என்ன பண்ணும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியங்களை இருக்கதான் செய்யறது. ஆனா நம்ம நம்ம நம்ப நம்பத்தக்க கூட ஒரே நபர் வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தர். ஒரு சிலத்துல ஆடுறதுன்னு சொல்றாரு, உன் தாய் தப்புன்னு கண்ண முன்னாடி சொல்லி, இந்த இடத்துல உன் தாய் தப்புன்னு என்ன பண்ணாத, நம்பாத. ஸ்தோத்திரம். நம்பிக்கைக்குரிய ஒரே தேவன். இதை நம்பணும், இதை நம்ப வேணாம் அப்படின்னு சொல்றாரு. துரோகம் சரி இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்ற, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, என்னை நடுத்தொழு விட்டாங்க. யாரும் நடுத்தொழு விட மாட்டாரு. சில தாய் தப்பன்னு புறாமப்படுவாங்க. யாரு மேல? பிள்ளை மேல. பிள்ளைங்க எல்லாம் தான் புறாமப்படும். அப்படிப்பட்ட தாய் தப்பம் உண்டு. ஸ்தோத்திரம். சில பண்ண இங்க எத்தனையோ செய்தாலும் பிள்ளைகளை வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன பண்றான், ஒரு வாரத்துக்கு மேல அந்த கள்ள தொடர்பு, சத்ருவின் கிரியைகள், பிசாசு என்ன பண்றான், உலகத்துல அநேகரை வஞ்சித்து ஏமாத்துறான். கவனமா இருக்கணும். இனிய வார்த்தையில பேசி என்ன பண்றான் பிசாசு, இனிய வார்த்தையில பேச வைப்பான். அவனுடைய வேலையே அதுதான். எப்படியாவது என்ன பண்ணும், சோத்தந்து பொய்யான பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கெச்சுகிற சிங்கம் அலைகிற. இங்க இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை. அப்ப யாரெல்லாம் இனிய வார்த்தைகள் சொன்னா அவர் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு. ஆமா, இனிய வார்த்தையில சொல்லணும்னா தாமாவோட சொல்றான் பார்த்தீங்கன்னா, எனக்கு பணியாரத்தை சொல்லி என்ன பண்ண, நீ பணியாரத்தை சொல்றதுன்னா எனக்கு இனிய வார்த்தைகளை சொல்லி சத்ருவாக எந்த விதத்தோட முடியாது. கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். நம்மளுக்கு கடிந்து கொண்டு பேசினா யாருக்கும் நம்ப முடியாது, பிடிக்காது. இனியா பேசினாங்கன்னா நம்ம இனிக்க பேசினா தான் நம்புவோம். உடனே நம்ம ரொம்ப நல்லவங்க வல்லவங்க நினைச்சோம். இல்லை இல்லை இல்லை. ஸோ எச்சரிக்கையா இருக்கணும். சத்ரு இனியா பேசிதான் கனியை நம்பணும், புசிக்கப்பான். அவன் பாவம் செய்யறது உரையணும். ஆனா நம்ம நம்பக்கூடிய ஒரே நம்ம தேவனுடைய வார்த்தை மேல நீங்க நம்பிக்கையா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. துரோகம் பண்ற மனிதன் மேல நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. அவங்க அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்கன்னு சொல்லுங்க, உங்களை கவுத்து விட்டு போயிடும். நீங்க நம்பக்கூடியது ஒரே வேதாகமம், பரிசுத்த வேதாகமம். உங்களை ஏமாத்தாது, உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகும். உங்களை புத்திமனா நடந்து வலதுபுறம் இடதுபுறம் நீங்க சாயாதீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு அநேகர் நம்பி என்ன பண்றாங்க, சரீரங்களை கிழித்து விடுறாங்க. சோதரம் உருவப்பி குத்தி கொள்றாங்க. அநேக பேர் காயப்பட்டு போறாங்க. அவரை போனப்போது நான் இப்படிலாம் மோசமாயிட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கு முன்பாகவே ஆலோசனாரு, அவர்களை கர்த்தருக்கு சோத்திரம். அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணாதீங்க, அவங்க மைண்ட்ல வைக்காதீங்க. ஆண்டுடைய வார்த்தை உங்க மைண்ட்ல வைங்க. அவங்களுக்கு இதை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க. கர்த்தர் தான் நமக்கு யாவையும் செய்து முடிப்பார். யோபுக்கு பாருங்க, தன் சகோதரர் கூட வந்தான், சிநேகரம் வந்தான். உனக்கு இப்படி ஒரு வாரம் அமைதியா இருந்தாங்களாம்.
இது அந்த விசாரிக்க வந்த சிநேகிதன் என்ன பண்ணான், அமைதியாக அது வரைக்கும் அவன் பேச ஆரம்பிச்சான். நீ அதை பண்ணிப்போ இதை பண்ணிப்பேன்னு சொல்லி யோபு சொல்றாரு, தயவுசெய்து நீங்க பேசாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப. இன்னைக்கு எல்லாரும் நம்ம துரோகம் பண்றது, நம்மளை காயப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. ஆனால் தேவன் நம்முடைய காயத்தை ஆற்றுகிற சர்வ உள்ளவருடைய தேவன். அவருடைய வார்த்தையை நம்பிக்கை வைங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய நாம மையம். எத்தனை பேர் வேதாந்த கொடுக்க, சில பேர் நம்பி சிதறி போனார்களாம், மனிதரை நம்பி சிதறி போனாங்களாம். அவரு கூட்டம் இருக்கு. நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டா சரியான பாதையில உங்க நடத்தி கொண்டு போவோம். வல்லமையான தேவனா இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இது பொல்லாத உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே வாழ்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் 100% உண்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே சோதரமப்பா அடிபட்டு வாழ்க்கையில நொந்து நூலா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீரே அவர்கள் நம்பிக்கையா இருந்து அவர்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாப்பிறான். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. நம்பி மோசம் போகாதபடிக்கு ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறான். நாமத்தை மையப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி.